சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை பெற மறுத்து உறவினர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு ஆகாஷின் உறவினரிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ்ங்கிற இளைஞர் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது உறவினர்கள் 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவரிடத்தில் நம்ம கேட்போம். சார், இப்போ உங்க கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை ஆகாஷ் என்ற ஒரு பட்டாதாரி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த படுகொலைக்கு காரணமான அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும், உடனடியாக அவங்களை கைது பண்ணணும்னு சொல்றதை எங்களுடைய முதல் கோரிக்கையை. இந்த முதல் கோரிக்கைக்கு இதுவரை எந்த விதமான ஒரு உத்தரவாதமான ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த பதிலும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தரல. இப்ப கூட ஒரு சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எங்க போராட்ட குழுவிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப என்ன சொன்னார்னா, நாங்க இந்த வழக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சிபிசிஐடிக்கு மாத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு. சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்தினால் கூட சிபிசிஐடி நாளைக்கு இங்க வர்றப்ப, யாரு மானாமதுரைக்கு வர்றப்ப, மானாமதுரை காவல் நிலையத்தில் விசாரிக்கிறப்ப மானாமதுரை சார்பு ஆய்வாளரை குகனை நாங்க குற்றவாளின்னு சொல்றோம். அவரு அந்த குற்றவாளி அந்த காவல் நிலையத்தை வச்சுட்டு சிபிசிஐடி எந்த விசாரணையை அவங்க நியாயமா பண்ண முடியும்? அதே மாதிரி திருப்புவனம் காவல் ஆய்வாளர் திலீபனை நாங்க குற்றம் சுமத்துறோம். அவர் அங்க வச்சுட்டு திருப்புவனம் போலி காவல் நிலையத்துல அவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப இவங்க காவல் நிலையத்துல அதிகாரிகளா பணி இருக்கிறப்ப என்ன நடக்கும்? இங்க தடயங்களை அளிப்பாங்க, சாட்சிகளை கலைக்கிறதுக்கான 200% வாய்ப்பு இருக்கு. இது உடனே நாங்க இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நாங்க குற்றம் சுமத்துற அந்த தனிப்படை காவலர்கள் 16 பேரையும், திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன், அதே மாதிரி மானாமதுரை காவலர் சார்பு ஆய்வாளர் குகன், இவங்க உடனே பணி நீக்கம் செய்து அவங்க அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிலையில போராட்டக்காரர்களுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். அதுல இவங்களுடைய இறுதியான முடிவு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த விசாரணையில் ஈடுபட்ட 8 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை என்றும், சிபிசிஐடி போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, எனவே சிபிஐ விசாரணையை தேவை என்று ஒரு கோரிக்கையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள்